இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு இயேசப்பா உங்க கூட பேச போற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம் 40 முடிய வசனத்தை ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஸோ விசுவாசங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ரோல், எவ்வளோ பெரிய பார்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இப்போ நம்ம காஸ்பல்லே எடுத்துப்போம். நம்ம மேத்யூ, லூக், ஜான், மார்க் இந்த காஸ்பல்ஸ்லேயே நம்ம எடுத்துப்போம். என்னன்னா, ஆண்டவர் மற்ற பிணியாளிகளையும் இந்த கண் இல்லாதவங்க அவங்களெல்லாம் குணமாக்க போது ஆண்டவர் உனக்கு விசுவாசம் இருக்கான்னு தான் சொல்லி கேட்பாரு. ஸோ ஆண்டவர் உங்ககிட்டயும் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நீங்கள் அவரு மேலே கடைசி வரைக்கும் விசுவாசமாக பட்டுதலாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அந்த விசுவாசத்தை உடச்சி போடும்படி சாத்தான் பல கிரியைகளை செய்வோம். இந்த மாதிரி துன்பத்தை, துயரத்தை எடுத்துகிட்டு வர்றது, வேதனைகள், கஷ்டங்களை கொடுக்கறது, இந்த மாதிரி பாவத்துக்குள்ளே விளைவிக்கிறது, இந்த மாதிரி நிறைய 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 அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேலே விசுவாசமாக நீங்கள் என்ன கேட்டீங்களோ, ஆண்டவர்கிட்ட அதை என்ன நீங்கள் கேட்டீங்களோ அதை விசுவாசித்து இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நம்புனீங்கன்னா, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் அதை என்றைக்குமே தராமல் இருக்கவே மாட்டார். ஆண்டவருடைய டைமிங் பர்ஃபெக்டான டைமிங். அவர் என்றைக்குமே உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார். சாத்தான் வரதான் செய்வான் வாழ்க்கைக்குள்ளே. நாம் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்து அந்த தடைகள், அவன் கொடுக்குற தடைகளெல்லாம் உடச்சி போட்டோம்னா, அந்த விசுவாசத்தில் அந்த சாத்தான் ஓடி போயிடுவான். அவ்வளோதான். ஸோ எல்லாரும் விசுவாசமாக இருங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.